ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த உலகம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமாக சொல்லுது. மொத்தத்தில் கடவுள் தோன்ற வைத்தார் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை சயின்ஸ் எப்படி சொல்லுது அப்படின்னா, கடவுளை மட்டும் எடுத்துட்டு அதே மாதிரியே தோன்றியதாக சொல்லும். ஸோ அதில் ஒரு தியரி சொல்லணும் இல்லையா? இப்போ கடவுள்னா மந்திரகாளி உருவாகிடும். ஆனால் இங்கே அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்போ இதுக்கு ஒரு தியரியை உருவாக்கணும். ஸோ அப்போ பார்க்குறாங்க ஸ்பேஸில் எல்லாம் இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு, அதாவது நம்மளை விட்டு போகிற மாதிரி தெரியுதான். ஸோ போகிற மாதிரி தெரிகிறதுனால இவர் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அப்போ இப்படி தானே இருந்திருக்கும், அப்படியே வந்துக்கிட்டே இருந்தால் ஒரு டைம் அப்போ என்ன ஆகும், ஒரு சின்ன புள்ளியாக இருந்திருக்கும். அந்த புள்ளி வெடித்து செதறிச்சு. ஸோ அந்த புள்ளி எப்படி வந்தது, அது எப்படி வெடிச்சது, எதனால் வெடிச்சது, யார் வெடிக்க வச்சா, அதை பற்றிலாம் பதில் இருக்காது. ஜஸ்ட்டு இப்படி வெடிச்சிருக்கலாம் ஒரு புள்ளி அப்படிங்கிறது சயின்ஸ். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்காட்டினாலும் நமக்கு எந்த விதத்துலேயும் நஷ்டம் கிடையாது, எந்த விதத்துலேயும் லாபமும் கிடையாது, உண்மையிலே இது தேவையும் கிடையாது. பட் இருந்தாலும் சயின்ஸ் அதை கண்டுபிடிக்குது. சயின்ஸ்னால் நான் எவனோ ஒரு மனுஷன் தான் கண்டுபிடிக்கிறான். ஸோ கண்டுபிடிக்கிறான்னு சொல்ல முடியாது, அவன் யோசிக்கிறான், அவனுடைய சிந்தனையில் இப்படி ஒரு எண்ணம் வருது. அதேமாதிரி டைனோசர் எப்போ வாழ்ந்தது, அது பல பில்லியன் வருடத்திற்கு முன்பு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் நமக்கு என்ன லாபம்? எப்பயோ வாழ்ந்ததை தெரிஞ்சுக்கிறதுனால தான் நமக்கு என்ன லாபம்? அது வாழ்ந்துதான்றது அடுத்த வேறு விஷயம். அது ஏன்னா அவங்க சொல்கிற வருஷத்துக்கு பின்னாடி போய் யாரும் பார்த்ததும் கிடையாது, பார்க்கவும் முடியாது. அந்த தைரியத்தில் தான் எதை சொன்னாலும் பில்லியன் வருஷம் முன்னாடி. அப்போ இப்போ எதுவுமே நடக்காதா? அதேமாரி பரிணாம வளர்ச்சி அப்படியே ஒரு உயிர் இப்படியே வந்து இப்படி ஆகிடுச்சு. குரங்குலேருந்து மனுஷன் வந்துட்டான். ஸோ இப்போ குரங்காக தான் இருக்குது, மனுஷனாக தான் இருக்கான். மனுஷனுக்கும் குரங்கு பிறக்கலை, குரங்குக்கும் மனுஷன் பிறக்கலை. இல்லை, அந்த மாற்றம் நடக்க பில்லியன் வருஷம். சரி, ஓகே, ஏதோ ஒரு மாற்றம் இந்த டைமில் நடக்கணும்ல. ஸோ இப்படிலாம் கேள்வி கேட்டுருவீங்கன்றதுக்காக தான் பில்லியன் வருஷம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அதை யாராலையும் கேட்க முடியாது, பார்க்க முடியாது. பாருங்கள், இதே விஷயம் மதங்கள்லேயும் இருக்குது. குறிப்பாக இந்து மதத்தில் ராமாயணம் எப்போ நடந்துச்சு, அதெல்லாம் லட்சக்கணக்கான வருஷம் முன்னாடி. மகாபாரதம் அதெல்லாம் லட்சக்கணக்கான வருஷம் முன்னாடி. அப்போ அதை பற்றி யாரும் கவலைப்பட போகிறதில்ல. எதையும் அது அப்படி நடக்கலைன்னும் சொல்ல முடியாது. லட்சக்கணக்கான வருஷம் பின்னாடி போய் எங்கே போய் பார்க்க முடியும்? உண்மையிலே இவங்க கண்டுபிடிச்ச பிக் பேங் தியரி ரைட்டுன்னும் அவங்களால நிரூபிக்க முடியாது. ஜஸ்ட்டு ஒரு 3 எவிடன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக யூனிவர்ஸ் ஸ்லைட்டாக ஒரு ஹீட் இருக்குது. ஸோ அப்போ வெடித்தது ஹீட்டோடைய மிச்சம் இன்னும் இருக்குது அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஹைட்ரஜன் ஹீலியம் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் தியரியை உருவாக்குறாங்க. வெடித்து ஹைட்ரஜன் ஹீலியம் வந்துச்சு, அப்புறம் ஒரு கேஸாக உருவாச்சு, அப்புறம் நட்சத்திரம் உருவாச்சு, அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. முதல்ல ஏன் இப்படி உருவாகணும்? ஏன் எப்போவுமே எல்லாமே இருக்கக்கூடாது? ஏன்னா பைபிளில் அப்படி போட்டு இருக்குது, எதுவும் இல்லாமல் திடீர்னு கடவுள் படித்தார். ஸோ அதை வச்சுட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ அவனுடைய சயின்ஸுக்கு ஆதாரமாகவே மதம் தான் இருக்குது. ஆனால் இந்து மதத்தில் எப்படி தெரியுமா இருக்கும்? 4 யுகங்கள் சொல்லப்பட்டிருக்கும். சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், முடிந்து மீண்டும் சத்யுகம், மீண்டும் திரேதாயுகம், மீண்டும் துவாபர யுகம், மீண்டும் கலியுகம், மீண்டும் சத்யுகம், இப்படி வரும். ஆனால் இதில் அப்போ இது காலச்சக்கரம். இதில் சத்யுகத்தில் எல்லோருமே நல்லவர்கள் வாழ்வார்கள், கலியுகத்தில் மோசமானவர்கள் வாழ்வாங்க அப்படிங்கிறதும் இந்து மதத்தில் ஏற்றுக்கிறாங்க. அப்போ கலியுகத்தில் மோசமானவர்கள் வாழறாங்க, சத்தியுகத்தில் நல்லவர்கள் இருந்தாங்கன்னா அந்த நல்லவர்கள் தானே மறுஜன்மம் எடுத்து மோசமானவர்களாக மாறி இருப்பாங்க. அப்போ கலியுகத்தில் மோசமானவர்கள் இருக்கிறாங்க, மறுபடியும் சத்தியுகம் வருதுன்னா மீண்டும் நல்லவர்களாக இவர்களே தானே மாறி இருப்பாங்க. இதை நாம் யோசிக்கிறது கிடையாது. ஸோ எப்படி கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறுறாங்க கலியுகத்தின் இறுதியில், அப்புறம் எப்படி சத்தியுகத்தில் இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டவர்களாக மாறுறாங்க, அவ்வளோ நல்லவர்கள் எப்படி கெட்டவர்களாக மாறுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் யாரும் யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம சத்தியுகத்தில் வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் தெய்வம்னு வணங்குகிறோம், அவங்கள தெய்வமாகவே வச்சுட்டு இருக்கிறோம். அவங்கள தெய்வமாகவே வச்சுருக்கிறது எப்படின்னா, குழந்தையாகவே வச்சுக்கிற மாதிரி. ஒரு ஜெகோவாவின் சாட்சிகள்ன்ட்டு கிறிஸ்தவ மதத்துடைய ஒரு ரீசெண்டான பிரிவு இருக்குது.
அவங்க வந்து நக்கல் அடிப்பாங்க கிறிஸ்தவர்களை. குழந்தை இயேசு, அவங்க இன்னும் இயேசு குழந்தையாகவே நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இல்லை கடைசி வரைக்கும் அவர் குழந்தையாகவே இருப்பாரா? வாய்ப்பில்லை இல்லையா? குழந்தை வளரும், சிறுவனாகும், இளைஞனாகும், நடுத்தர வயது வரும், அப்புறம் முதுமை வரும், அப்புறம் போய் சேர வேண்டியது. அதே மாதிரி தான் இந்த உலகமும் சத்தியுகமாகவே எப்பவும் இருக்காதுன்றது தெரியுது மனிதனுக்கு இல்லையா? சத்தியுகம் முடிஞ்சு திரேதாயுகம் வரும், அதெல்லாம் யோசிக்கிறான். ஆனால் சத்தியுகத்தில் இருந்தவங்க எங்கே போகிறாங்க? ஏன்னா இந்து மதத்தில் தான் மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே உயர்ந்தவர்களாக இருந்தவர்கள் சரி மறுஜன்மத்தை கூட விட்டுருங்களாம், அப்படியே தானே வம்சம் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக மனித இனம் கெட்டு போகுதுன்னு தானே வருது. அது எப்படி கெட்டு போகிறாங்க, எதனால் கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. கெட்டு போனவர்கள், ஆனால் இது வந்து லட்சக்கணக்கான வருடங்கள்னுவாங்க சத்தியுகத்திலேருந்து கலியுகம் வர்றதுக்கு. ஸோ லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகுது ஒரு மனுஷன் கெட்டு போக. ஆனால் கலியுகம் முடிஞ்சோடனே சத்தியுகத்தில் நல்லவர்கள் ஆவாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடியுது இல்லையா? கலியுக முடிவும் சத்தியுகத்தோட தொடக்கத்துக்கும் நடுவில் கண்டிப்பாக கம்மியான நேரம் தான் இருக்கும். அந்த கம்மியான நேரத்தில் எப்படி திடீர்னு நல்லவர்களாக மாறுறாங்க அதை பற்றியும் நாம் யோசிக்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு தான் அந்த கல்கி பகவான் வருவார், கெட்டவர்களெல்லாம் அழிச்சிடுவார், நல்லவர்கள் மட்டும்தான் அதுக்கப்புறம் இருப்பாங்க. அதுக்கு ஞானத்தை கொடுப்பாருன்னு கூட சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஞானத்தை கொடுத்து அவர்களை நல்லவர்களாக மாற்றுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், சத்தியுகத்தை பற்றியே கவலைப்படுறது கிடையாது. அதுக்கு அடுத்தது வர திரேதாயுகத்தில் ராமர் வந்தார்னு சொல்லிட்டோம். அந்த ராமர் காலத்திலே ராவணன் மாதிரி மோசமானவங்க வாழ்ந்ததாக சொல்லிட்டோம். அப்போவே கெட்டு போயிடுச்சோம். அடுத்தது அந்த யுகம் முடிஞ்ச அடுத்தது திரேதாயுகம் முடிந்து துவாபர யுகம் வருது, கிருஷ்ணர் வராரு. கிருஷ்ணரோடு சேர்ந்து கம்சனும் வரான், நிறையா அரக்கர்கள் வராங்க ராமர் காலத்துலேயும் அதே மாதிரி. அப்போ எப்போவுமே உலகத்தில் மோசமானவர்கள் இருக்கிறாங்க, நல்லவர்களும் இருக்கிறாங்க, இப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். அப்போ ஏன் இங்கே எல்லாம் நடந்துச்சுன்னா களி முத்திடுச்சுன்றீங்க? இப்போ களி முத்திடுச்சுன்னா வெறும் கெட்டவர்கள் மட்டும்தானே இருக்கிறாங்க. அப்போ கெட்டவர்கள் மட்டும் ஒரு காலத்தில் இருக்கிறாங்கன்னா ஒரு காலத்தில் நல்லவர்கள் மட்டும் இல்லை இருந்திருப்பாங்க. அங்கே எப்படி கம்சனும் ராவணனும் இருந்திருப்பான் அப்படின்னு நம்ம யோசிக்கல பாருங்கள். அதை யோசிக்கவும் விரும்பலை. ஏன்னா ராமர் வாழ்ந்த காலத்தில் ராவணன் இல்லைன்னா ராமாயணம் பொய்யாயிடுமே. கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் கம்சன் இல்லைன்னா மகாபாரதம் பொய்யாயிடுமே. அதை நினச்சி பார்க்க கூட நம்ம விரும்பலை. அதனால தான் துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து 7000 வருஷம் முன்னாடி தான் ராமாயணம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கு பெரிய பிரச்சனை. சத்சங்கம் பண்ணக்கூடிய அந்த உபன்யாசகர்கள்லாம், உபன்யாசகர் இல்லை ஒரு சிலர், எல்லோரும் சொல்லிட முடியாது. ஆமாம், பெரும்பான்மையானவர்கள் சேர்ந்துட்டாங்க அவங்க கூட. ஏன்னா எல்லாரோடைய பழப்பும் கெட்டு போயிடுமே, அதை வச்சு தானே பழப்பு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது கூட தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னென்னா ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு நாம் படிக்கிறது எதுவுமே திரேதாயுகத்திலையோ துவாபர யுகத்திலையோ நடக்கவே கிடையாது. கிருஷ்ணருடைய வாழ்க்கையில் அது நடக்கலை. ராமருடைய வாழ்க்கையில் ராமருடைய மனைவியை கடத்திட்டு போகிறது இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கவே கிடையாது. அவர் வாழ்ந்த காலத்தில் ராவணன்லாம் கிடையாது, எல்லோருமே நல்லவர்களாக இருந்தாங்க. இப்போ ராமாயணத்தில் நாம் பார்க்குற கதைக்கும் ராமருக்கும் 1% கூட சம்மந்தம் கிடையாது. மகாபாரதத்தில் நாம் பார்க்குற கதைக்கும் கிருஷ்ணருக்கும் 1% கூட சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த மகாபாரதத்தில் பாண்டவர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அவங்களுடைய கதை. அந்த பாண்டவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் டைரெக்டாக சம்மந்தம் கிடையாது. ஏன் டைரெக்டாக சம்மந்தம் கிடையாதுன்னா, ஆக்சுவலாக பாண்டவர்கள் அந்த ராமாயணத்துடைய காலம், மகாபாரதத்தின் பாண்டவர்களுடைய காலம், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கதைகளுடைய காலம் எல்லாமே ஒரே காலம்தான். எப்போ தெரியுமா? கலியுகம், கலியுகத்தின் இறுதி. அதனால தான் எல்லாம் வெறும் ட்ராஜடியாக இருக்கும். ராவணன் மாதிரி பொம்பளை பொறுக்கி, கம்சன் மாதிரி ஒரு அகங்காரத்தின் உச்சத்தில் ஆடுறவன், பைபிள் குரானில் பார்த்திங்கன்னா ஃபெரோன்ற மன்னன் இருப்பான், நிறைய அந்த மாதிரி மோசமானவர்கள். இத்தனை பேர் நிரம்பிய இடம் கலியுகம், கலியுகத்தின் இறுதி. இறுதியில் இயேசு வருவார், இறுதியில் கிருஷ்ண பகவான் வருவார்ன்னு சொல்கிறாங்களே, அந்த நேரத்தில், அந்த இறுதி நேரத்தில் நடக்கிறது. ஆனால் இறுதியில் இயேசுவும் வரமாட்டார், கிருஷ்ணரும் வரமாட்டார். ஏன்னா அவங்க வந்துட்டாங்க ஆல்ரெடி. ஒருத்தர் ஒரு முறை தான் இந்த காலச்சக்கரத்தில் வர முடியும்.
அப்படின்னா அப்படியே முடிச்சுட்டு சொயிங்கன்னு மேலே போயிட்டாங்களா? ஏன்னா அப்படி தானே நம்பிட்டு இருக்கிறாங்க எல்லா மதத்துலையும். கிருஷ்ணர் மேலே போயிட்டார், ராமர் மேலே போயிட்டார், இயேசு மேலே போயிட்டார். அப்படிலாம் போக மாட்டாங்க, இங்கேயே தான் இருப்பாங்க. மறுஜென்மம் எடுத்துருவாங்க. கிருஷ்ணர்ன்றது அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் பேர். இப்போ நான் இந்த உடம்புல இருக்கிறவன் தான் சரவணன். இதுக்கு முன்னாடி நான் லக்ஷ்மியாக இருந்திருப்பேன், ராதையாக இருந்திருப்பேன், கிறிஸ்டபராக இருந்திருப்பேன், வெவ்வேறு பேர் இருந்திருக்கும். இப்போ இந்த உருவத்தில் இந்த பேரோடு இருக்கிறோம். அந்த மாதிரி கிருஷ்ணர் உலகத்திலே நம்பர் 1 ஆணழகன். ஆனால் நம்ம எப்படி காட்டுறோம்? மகாபாரதத்தில் கண்ணங்கரேர்னு இருக்கிறாரு, வெள்ளை வெள்ளேர்னு இருப்பார். ஷாம் சுந்தர்ன்றதில் அந்த சுந்தர் மட்டும்தான் கிருஷ்ணரை குறிக்கும். ஷாம் அவருடைய ஆத்மாவை குறிக்கும், அவரை குறிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆத்மா எப்பயும் இருக்குது இல்லையா? அந்த ஆத்மா முதலாக இந்த பூமிக்கு வரும்போது கிருஷ்ணருடைய உடல் எடுத்தது. அப்போ ஆத்மாவும் சுந்தராக தான், அழகாக தான் இருந்தது. மறுஜன்மம் எடுத்து யுகங்கள் கடக்க கடக்க ஆத்மாவில் அழுக்கு சேருது. கலியுகத்தின் இறுதியில் வரும்போது ஷாம் ஆயிடுச்சு. அது கிருஷ்ணருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லோருக்குமே அது பொருந்தும். நாமளும் சத்யுகத்தில் இருக்கும்போது அழகாக தான் இருந்தோம். மறுஜன்மம் எடுத்து கிருஷ்ணர் சத்யுகத்தில் தான் பிறந்தார். துவாபர யுகம்ன்றது நரகம். ஆக்சுவலாக கிறிஸ்தவர்கள் சொல்கிற அந்த இயேசுவோடைய கதை துவாபர யுகத்தில் நடந்தது. சிலுவையில் அரைஞ்சதெல்லாம் காட்டுறாங்க இல்லையா? அதாவது உண்மையில் அங்கே நடந்துச்சுன்னு நான் சொல்லலை, பட்டு இயேசுவோடைய காலம் துவாபர யுகம். ஆனால் பைபிளில் சொன்ன மாதிரி அவ்வளோ கொடூரமாக இருந்தது, அப்படியெல்லாம் நடக்கலை. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா வேதத்துலேயும் இல்லை, சயின்ஸும் இதெல்லாம் சொல்லலை. இப்போ எங்களுக்கு இதெல்லாம் யார் சொன்னது? இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் இது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றாங்க. இன்னொன்று, நானாக சொல்கிறதா நினச்சிட்டு சிலர் குரு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் குரு கிடையாது, எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவர் தான் குரு. எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவர் மனிதர் கிடையாது, கடவுள். அவரை தான் சிவபெருமான் இந்துக்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும், அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. அவர் இந்த பூமிக்கு வருகிறார். எப்போ வர்றார்? கலியுகத்தின் இறுதியில் அவர் ஞானத்தை கொடுத்து கலியுகம் முடிந்து வரக்கூடிய சத்தியுகத்துக்கு தகுந்த பரிசுத்தவான்களாக மாற்றுறார். கலியுகத்தில் எல்லாம் புலன் இன்பத்தில், புலன் மயக்கத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க. அதனால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், பொறாமை எல்லாம் தலைவிரித்து ஆடுது. இதுதான் 5 தலை பாம்பு தலைவிரித்து ஆடுது இல்லையா? இந்து தெய்வங்கள் தலைக்கு மேலே. அந்த காலகட்டத்தை அது குறிக்குது. அந்த காலகட்டத்தில் அப்படியே சாந்த ஸ்வரூபியாக உட்காந்துட்ருக்குறாங்க பாருங்கள், அந்த பாம்பு தலைக்கு கீழே. அதாவது காமம், கோபம், இந்த விஷம் என்னை தாக்காத மாதிரி இருக்கிறதுக்கான வழியை சிவபெருமான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சொர்க்கத்தில் தேவதைகளாக நீங்கள் தான் இருந்தீங்க. லக்ஷ்மி நாராயணனாக, ராமர், சீதை, இந்த மாதிரி ஏதோ ஒரு தேவதையாக இருந்தவர்கள் தான் மறுஜென்மம் எடுத்து அனைத்தையும் இழந்துட்டோம். ஏன்னா நிறைய பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எப்படி தூய்மையாக இருந்த நீங்கள் இப்படி தூய்மை இழந்தீங்க? அங்கே காமம்னா என்னன்னே தெரியாது. சொர்க்கத்தில் கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று, அவங்க ஆத்ம பலம் நிரம்பியவர்களாக இருந்தாங்க. அதை இவங்க கதையில் காட்டும்போது அப்படியே உடல் பலமாக காட்டிட்டாங்க. ஆத்ம பலமாக இருக்கும். ஆத்ம பலம்னா என்ன அர்த்தம்னா, ஆத்மானா உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவில் தான் மனம், புத்தி, சமஸ்காரம்னு இருக்குது. ஸோ மனம் எண்ணங்களை உருவாக்கக்கூடியது. புத்தின்றது இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுக்கக்கூடியது. எல்லா காரியத்துக்கும் பொருந்தும். எண்ணம், சொல், செயல் எதுவுமே அதை செய்யலாமா, அந்த எண்ணங்களை சிந்திக்கலாமா, இந்த மாதிரி யோசிக்கிறது தான் புத்தியுடைய வேலை. அந்த புத்தி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் ஆத்ம பலன்றது. கொஞ்சம் கொஞ்சமாக புத்தியுடைய பலம் குறையுது. அப்போ என்ன ஆகும்னா, மனம் அது இஷ்டத்துக்கு எண்ணங்களை உருவாக்கும், கண் அது இஷ்டத்துக்கு மேயும். அதான் கலியுகம். அப்போ புத்தி சுத்தமாக பலகீனமாயிடுச்சு.
அந்த நேரம் புத்தியை பலசாலியை ஆக்கிறதுக்கான ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் சிவபெருமான் வரார். எப்படி வராரு? ஒரு வயோதிகர் உடலில் வரார். ஏன் வயோதிகர் உடம்பில் வராரு? ஏன் அவருக்கு எதுக்கு உடம்பு தேவைப்படுது? அவருக்கு தனியாக உடம்பு கிடையாதா? கடவுள் சொல்கிறார், நான் உங்களை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கிறது கிடையாது. நீங்கள் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறீங்க ஆத்மாக்கள். இந்த உடல் எடுப்பதற்கு முன்பு ஆத்மாக்கள் எல்லாம் இருந்த இடம் தான் இது பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம். இது செம்பொன் நிறமான ஒளி உலகம். இதெல்லாம் ஆத்மாக்கள். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை சிவ பரமாத்மா செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரும் அங்கே தான் இருக்கிறார், அந்த பரந்தாமத்தில். அவரை தான் எல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவர். ஸோ நாம் சொர்க்கத்துக்கு தகுதி அடைந்திருந்தால் ஆரம்பத்திலே வருவோம், இல்லாட்டினா கொஞ்சம் லேட்டாக தான் வருவோம். ஆனால் ஒன்ஸ் வந்துட்டால் மறுஜன்மம் எடுத்தே ஆகணும், கலியுகத்தின் இறுதி வரைக்கும். அப்படின்னு அர்த்தம், ஆரம்பத்தில் வந்த கிருஷ்ணரும் எங்கேயும் போல், பாதியில் வந்த இயேசுவும் எங்கும் போல், எல்லாம் மறுஜன்மம் எடுத்து இங்கே தான் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன 2ஆம் வருகை? இப்போ 2ஆம் வருகைக்கே ஒரு அர்த்தம் இருக்குது. வந்தவர்கள் மீண்டும் வருவார்கள், அதான் முன்னாடியும் சொல்கிறாங்க. இல்லை, கிருஷ்ணராகவே வருவார்கள், இயேசுவாகவே வருவார்கள். ஆனால் எப்போ வருவாங்க? கிருஷ்ணராக எப்போ வந்தாங்களோ அப்போ வருவாங்க. புரியல உங்களுக்கு? 5000 வருஷம் முன்னாடி சத்தியுகத்தின் தொடக்கத்தில் கிருஷ்ணர் பிறக்கிறார். மீண்டும் சத்தியுகத்தின் தொடக்கத்தில் அவர் வருவார். அது சிறப்பு கிடையாது. இயேசு எப்போ வருவார்? சொர்க்கம் முடிந்து நரகம் ஆன பிறகு, அதாவது இப்போத்துலேருந்து 2000 வருஷம் முன்னாடி இயேசு வரார். ஸோ அது இப்போ 2000 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் இது மொத்தம் 5000 வருஷம்தான். மனிதர்கள் லட்சக்கணக்கான வருடம்னு கல்பத்தின் ஆயுளை சொல்லிடுறாங்க. வெறும் 5000 வருஷம் தான். இதில் 2500 வருடம் சொர்க்கமாக இருக்குது. சொர்க்கம் முடிஞ்சு நரகம். ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும், இப்போ நான் சரவணனாகவே எப்போ வரும்? 5000 வருஷம் கழிச்சு வருவேன். கிருஷ்ணர் மறுபடியும் 5000 வருஷம் கழிச்சு வருவார். அவர் வந்து 5000 வருஷம் முடிஞ்சிச்சு, அதனால் இப்போ வரப்போகிறார். கூடிய விரைவில் வரப்போகிறது அவர் தான். இயேசு 5000 வருஷத்தில் 2000 வருஷம் முடிஞ்சிச்சு, இன்னும் 3000 வருஷம் இருக்குது. 3000 வருஷம் கழிச்சு மறுபடியும் இயேசு வருவார். இயேசுவாகவே வருவார், வந்து மறுபடியும் அதே மதத்தை ஸ்தாபனை பண்ணுவார். அப்போ மகிமைக்குரிய வருகை இயேசுவோடைய வருகையோ கிருஷ்ணருடைய வருகையோ கிடையாது. கிருஷ்ணருடைய வருகை வந்து ஓரளவுக்கு சொல்லலாம், ஏன்னா அவரோட சொர்க்கத்தில் பிறக்கிற முதல் குழந்தை. இப்போ சொர்க்கமே வருது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் அவரை அப்படி உருவாக்குனது யார்? ஏன்னா அதே கிருஷ்ணர் கலியுகத்தின் இறுதியில் எல்லா மனிதர்களை போல் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி ஒரு பாவியாகத்தான் இருக்கிறார். அதான் ஷாம் சுந்தர்னு சொல்கிறேன் இல்லையா? சுந்தராக இருந்தவர் இறுதியில் ஷாம் ஆகிறார். ஷாம்னா கருப்பு, அழுக்கு அப்படி சொல்லலாம். எப்போவுமே சுந்தரராக இருக்கிறவர் யார் தெரியுமா? சுந்தரர் அப்படின்னு சிவனைத்தான் சொல்லுவோம் இல்லையா? சத்தியம், சிவம், சுந்தரம். ஸோ சத்தியம்னா உண்மைன்னும் ஒரு அர்த்தம் இருக்குது, அழிவற்றனும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆத்மாக்கள் எல்லாமே அழிவற்றது தான். அப்போ என்ன கடவுள் ஸ்பெஷல் அப்படின்னா, குணமும் அதே மாதிரியே இருக்கும், ஒரே மாதிரியே குணம் இருக்கும் அவருக்கு எப்போவுமே. ஆனால் கிருஷ்ணருடைய குணம் அடுத்தடுத்த ஜென்மத்தில் மாறிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கீழான நிலை நோக்கி போகும். நம்மளுடைய குணமும் அப்படி தான் இல்லையா? இந்த ஒரு ஜென்மத்திலே குழந்தைய பிறக்கும்போது இருந்த குணம் போக போக பரிசுத்தத்தை இழந்தோம்ல. பரிசுத்தத்தை எப்போவுமே இழக்காதவர் சிவபெருமான். ஸோ அவர் வந்து கொடுக்குற ஞானம் தான் அவரை மாதிரியே பரிசுத்தமாக நம்மை மாற்றும். அப்படி அவரை மாதிரியே பரிசுத்தம் ஆனவர்களில் நம்பர் 1 தான் சொர்க்கத்தில் கிருஷ்ணராக பிறக்கிறவர். அவர் ராஜாவாக ஆகும் பொழுது நாராயணன்றது ராஜாவுடைய பதவி பேர். 1ஆம் பல்லவன், 2ஆம் பல்லவன் சொல்கிறோம்ல, அதுமாரி 1ஆம் நாராயணன், 2ஆம் நாராயணன், 3ஆம் நாராயணன். அவங்க கல்யாணம் பண்ணுற வெவ்வேறு பெண்கள் தான் அஷ்டலக்ஷ்மிகள். ஏன்னா சத்தியுகத்தில் 8 பிறவிகள் எடுப்பாங்க. ஏன்னா ஆயுள் அதிகமாக இருக்கும், 150 வருடம் வாழ்வாங்க. ஸோ 1250 வருடம் சத்தியுகம். ஒவ்வொரு யுகமுமே 1250 தான், சமமாக தான் இருக்கும். ஆனால் மனிதர்கள் உருவாக்கிய வேதங்களில் பார்த்திங்கன்னா சமமாகவும் இருக்காது. இதை விட இது அதிகமாக இருக்கும், அதை விட இது அதிகமாக இருக்கும், இப்படி இருக்கும். சரி, இப்போ பிக் பேங் தியரியில் ஆரம்பித்து நம்ம ஏன் இப்போ இங்கே வந்துருக்குறோன்னு தோணும் இல்லையா? இந்த பிக் பேங் தியரி அப்படியே உண்மை இல்லை. ஏன்னா மறுபடியும் சத்தியுகம். இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, யூனிவர்ஸ்
எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்ட்டு. அப்படி ஆனதாக வச்சுக்குவோம், உண்மையிலே ஆனதாக வச்சுக்குவோம், ஓகேவா? ஒரு இடத்துல பார்க்குறாங்க, இங்கே ஏன்ற ஒரு ஸ்டாரை பார்க்குறாங்க, இங்கே ஒரு பீன்ற ஒரு ஸ்டாரை பார்க்குறாங்க, ஓகேங்களா? நடுவில் பூமி இருக்குது, இதான் பூமின்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ தூரம் வந்துடுச்சு இவங்க பார்க்கும்போது. ஒரு 1000 வருடம் முன்பு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் கிட்ட இருந்திருக்கும் அப்படிங்கிறது இவங்களுடைய கணிப்பு இல்லையா? ஆனால் இப்போ என்ன, 2026 இது இங்கே இருக்குது. அடுத்த 5000 வருடம் கழிச்சு மறுபடியும் 2026 வரும் இல்லையா? அப்போ பார்க்கும்போது மறுபடியும் இங்கேயே தான் இருக்கும். அப்போ இவங்க சயின்ஸ் இல்லையா? அப்போ இது மனித அறிவுக்கு எட்டாமல் ஏதோ நடக்குது. அதை நம்ம புரியலாம் வைக்க முடியாது. அது தேவையும் கிடையாது. அது ஜடம். அது எங்கே இருந்தால் நமக்கு என்ன? ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது. அதை நாம் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்? கலியுகத்தில் இருக்கிறோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். எப்படி இருந்தவங்க தெரியுமா? சத்தியுகத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருந்தோம். அவ்வளோ பணக்காரராக இருந்தோம். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும் சொர்க்கத்தில். இன்றைக்கி சிங்கம் விடுங்க, அந்த பசுக்கிட்ட போக பயமாக இருக்குது, நாய்கிட்ட போக பயமாக இருக்குது. அந்த விலங்குகள் மனிதர்கள்கிட்ட வர பயப்படுது. ஏன்னா எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறானே, நாக்கு ருசிக்கு அவ்வளோ அடிமை ஆகிட்டான். சொர்க்கத்தில் இப்படியெல்லாம் சாப்பிட மாட்டான். சிங்கமே இப்படி சாப்பிடாது, தாவரத்தை தான் சாப்பிடும். இது பைபிள் முதல் அத்தியாயத்திலே இருக்கும், ஆதியாகமத்தில். அப்படிப்பட்ட புண்ணிய பூமியாக இந்த பாரதத்தில் தான் நாம் பிறந்திருக்கிறோம். இந்த பாரதம் தான் அப்படி இருந்தது சொர்க்கமாக. அவங்க சொர்க்கத்துக்கு போகணும்னு எல்லா மதமும் ஏங்கிட்டு இருக்கிற இடம் இதே பாரத பூமி இருந்தது. அங்கே வாழ்ந்தவர்களுடைய நினைவாக தான் 33 கோடி தேவர்களுக்கு கோயில் கட்டி இங்கே வணங்கிட்டு இருக்கிறோம். ஏன் அவங்கள வணங்கணும்? தூய்மைக்கு எப்போவுமே மரியாதை. இயேசுவை எதுக்கு வணங்கிட்டு இருக்கிறாங்க? அவர் பிறந்தது கூட காமத்தில் பிறக்கலை அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் சொர்க்கத்தில் நிஜமாகவே அத்தனை பேரும் காமம் இல்லாமல் தான் பிறப்பாங்க. திருமணமாகி தான் பிறப்பாங்க. ஆனால் காமம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். அதுதான் யோக பலம். எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும் தூய்மையான ஆத்மாவிற்கு. ஆக்சுவலாக நம்ம தூய்மையாக இருந்ததுனால தான் அங்கே அவ்வளவு செல்வம் இருந்தது. அந்த செல்வம் நிரம்பிய உலகத்துக்கு போகணுன்னா மீண்டும் தூய்மையாகுங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, ஆங்கறனா என்னன்னே தெரியாத பரிசுத்தவான் ஆகுங்கன்றார். எப்படி ஆக முடியும்? மறுபடியும் உங்களை ஆத்மான்னு உணருங்க. ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை சதா நினைவு செய்யுங்க. அவரை மட்டும் நினைவு பண்ணுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அழிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா கலியுகம் அழிய போகுது. உங்களுதுன்னு நினச்சிட்டு இருக்கிற அனைத்தும் உங்கள் கிட்டேருந்து அபகரிக்கப்படும். அது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களால இருக்கலாம், நெருங்கி பழகினவங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டின் அரசாங்கத்தினால் இருக்கலாம், எப்படியோ, அல்லது இயற்கை சீற்றத்தினால் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும். ஆனால் அந்த இழக்கும்போது துடிக்கிறீங்க பார்த்தீங்களா? பற்றுனால வருது அந்த வலி. அந்த பற்று நீக்க சொல்கிறான். இவ்வளோ நாள் செய்த பாவத்துக்கு தான் எல்லாம் வருது. ஆனால் பாவம் செய்திருந்தாலும் அந்த தண்டனையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு கடவுள் வர்றார். நான் பாவம் செய்கிறேன், தண்டனை அனுபவிக்கிறேன், புண்ணியம் செய்கிறேன், அதுக்கு பலனை அனுபவிக்கிறேன். அப்போ கடவுள் எதுக்கு? இதை தீக்காக்காரங்க கேட்டிருப்பாங்க ஒரு புஸ்தகத்தில் நிறைய கேள்விகளை. இது ஒரு முக்கியமான கேள்வி. பாவ புண்ணியத்தின்படி தான் எல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு கடவுள் எதுக்கு? இது பாவம்னு சொல்லி புண்ணிய காரியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு வர்றார். நீ உடம்புன்னு நினச்சி பண்ணுற அத்தனையும் பாவம்தான். ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரம்னு இயேசு சொன்னதுக்கு காரணம் அதுதான். அப்போ மனம் கரப்ட் ஆகிடுச்சு. அப்போ கரப்ட் ஆகாமல் இருக்கணும்னா அழியக்கூடிய உடம்பை பார்க்காம இதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மாவை பாருன்றார். அது பூர்வ மத்தியில் இருக்குது. அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது அப்படின்ற உணர்வு சொர்க்கத்தில் இருப்பதினால் அவர்களுடைய கவனம் பூர்வ மத்தியில் இருக்கிற ஆத்மாவில் தான் இருந்தது. அதனால் சதா ஆனந்தமாக அமைதியாக இருப்பாங்க. அவ்வளோ அழகாக ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க. ஆனால் மனம் சின்ன சலனம் கூட ஆகாது. காரணம் ஆத்மா பலமாக இருக்குது. ஆனால் அந்த சொர்க்கத்தில் இருக்கிறவங்களோட, சொர்க்கத்தில் ராஜாராணி ஆச்சு, பணக்காரங்க, ஏழைகள், வேலைக்காரர்கள்லாம் இருப்பாங்க. அதில் ரொம்ப ரொம்ப அசிங்கமான, எல்லோரும் அழகாக தான் இருப்பாங்க. பட் அந்த வரிசைக்கிரமம் இருக்குது இல்லையா? அந்த ரேங்க்கில், கடைசி ரேங்க்கில் இருக்கிறவங்களை எடுத்துகிட்டு இங்கே நம்பர் 1 உலக அழகின்னு சொல்லப்படுற ஒரு பெண்ணுக்கு பக்கத்தில் நிற்க வச்சா, அந்த சொர்க்கத்தின் வேலைக்காரி மகாராணி மாதிரி இங்கே இருக்கிற உலக அழகி தான் வேலைக்காரி மாதிரி இருப்பாள். அந்த அழகு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி இங்கே ரேப்பு நடக்கிறவங்களாம் நான் உலக அழகியாக ரேப் பண்ணுறாங்க.
ரொம்ப சுமாராக அல்லது சுமாரை விட ரொம்ப மோசமாக இருக்கிறவங்க, மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை எல்லாம் கூட பாட்டியை விட மாட்டுறாங்க, 8 மாத குழந்தைய விட மாட்டுறாங்க. அப்படியே அழகில் மயங்குறாங்களா? இல்லை, ஆத்மா சக்தி இழந்து கிடக்குது, பலகீனமாக கிடக்குது, புலனின்பத்தில் கட்டுண்டு கிடக்குது. ஸோ அதிலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு தான் இறைவன் வந்திருக்கிறார். மீண்டும் ஆத்மான்னு ஆத்மாவை தவிர எல்லாத்தையும் மறந்துடு. நீ ஆத்மா, உன்னுடைய ஒரு சிவபரமாத்மா, இதை தவிர எதுவும் உன்னுடையதாக இருக்க வேண்டாம் புத்தியினால். குடும்பத்தை விட்டு காட்டுக்கு போகிறது கிடையாது. காட்டுக்கு போனாலும் உங்கள் புத்தி உங்ககிட்ட தானே இருக்குது. நான் என்னுடைய ஒரு சிவபரமாத்மா. மற்றபடி குடும்பத்தை பார்த்துக்குவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் அது என்னுடைய குடும்பம் கிடையாது. அங்கே பிறந்திருக்கிறேன், கடன் பட்டிருக்கிறேன், கடனை அடைக்கிறேன். இதுதான் கடமை செய் பலனை எதிர்பாராதேன்னு கீதையில் இருக்கிறது. ஸோ அந்த பிக் பேங் தியரி நிஜத்தில் நடக்கலை. ஆனால் ஒரு பிக் பேங் தியரி அதே மாதிரியே ஆக்சுவலாக உண்மையோடைய நினைவார்த்தமாக அதை உருவாக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். உண்மையிலே ஒரு பிக் பேங் தியரி இருக்குது. அது என்ன தெரியுமா? இப்போ ஒரு மாங்கொட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோ பெருசு இருக்கும்? எவ்வளோ தான் இருக்கும் இல்லையா? அதிலிருந்து மரம் வருது. ஃபஸ்ட்டு சின்னதாக செடி வரும், 2 இலை வரும், 4 இலை வரும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர அப்படியே போய் பெருசு இருக்கும் இல்லையா? இன்னும் ஆலமரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெருசு, எவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் அது எதிலிருந்து வந்தது? ஒரு விதையிலிருந்து வந்தது. அந்த ஒரு விதை வெடித்து அந்த மரம் வந்துச்சுன்னு சொல்லலாம்ல. ஆக்சுவலாக இதை வச்சு தான் அந்த பிக் பேங் தியரி உருவாக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஆனால் இது உண்மை, அது அவங்க கற்பனை. இது உண்மை இல்லை, நிஜமாகவே விதையிலிருந்து தான் வருது. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு எதுக்கு வச்சுருக்குறாங்கன்னு தெரியாது, ஆனால் வச்சுருக்குறாங்களே, ஒரு முக்கியத்துவம் இருக்குது இல்லை. அதே மாதிரி இந்துக்கள் கல்ப விருட்சம்னு வச்சுருப்பாங்க இல்லை, மரத்தை சுற்றி வருவாங்க. அது சொர்க்கத்தில் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. சொர்க்கத்தில் இருக்கிறது கிடையாது. அப்படி ஒரு மரமே கிடையாது ஸ்தூலமாக. அது ஒரு கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம். கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, மனித சிருஷ்டி மரம்ன்றார். கல்பவிருஷன்றது அதான் கரெக்டான அர்த்தம். மனித சிருஷ்டி மரம், மனிதர்களுடைய மரம். இது ஒரு கிறிஸ்தவ பாஷையில் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும், அதுக்காக சொல்கிறோம். கிறிஸ்தவ மதத்துடைய நம்பிக்கை என்ன? கடவுள் முதல்ல ஆதாமை உருவாக்குறார், அப்புறம் ஏவாளை உருவாக்குறார், அவங்களுடைய குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் தங்கச்சி தானே, எப்படி வரும்னு லாஜிக் கேட்டால் அது கற்பனைன்றது உங்களுக்கு ப்ரூவ் ஆகிடும். அது கற்பனை தான், பட் ஆனால் அதில் ஒரு ரகசியம் இருக்குது. ஓகேங்களா? உருவாகுது. அதுக்கப்புறம் இவங்களுடைய சந்ததி இருக்குது இல்லையா? இந்த சந்ததியில் ஒவ்வொரு சந்ததியிலேருந்து ஒவ்வொருத்தராக உருவாங்க. அதில் ஒவ்வொருத்தர் ஒரு மதம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி மதங்கள் வருது. ஆனால் அந்த ஆதாமை உருவாக்குனது யார்? கடவுள். அந்த கடவுள் தான் விதை. அதில் இருக்கிற மாதிரி ஸ்தூலமாக கடவுள் அப்படி உருவாக்கலை. அப்படியே மண்ணை வச்சு ஹூன்னு ஊதினோடனே வந்துட்டார் அப்படின்வாங்க, அப்படி உருவாகலை. அதோடைய அர்த்தம் என்னென்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த மண்ணுனால் ஆன உடம்பு மண்ணுக்கே போயிடுச்சின்னு சொல்லுவோம். அப்போ மண்ணுனால் ஆன உடம்புன்றதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று அந்த பஞ்சதத்துவத்தினால் ஆன உடம்பு, இன்னொன்று இந்த மண்ணிலேயே அவனுடைய கவனம் இருக்குது. அதாவது இந்த உடம்புலேயே, உடல் உணர்வுகளையே, உடல் மூலமாக அனுபவிக்கிற சந்தோஷம், புலனின்பத்திலே மனிதனுடைய கவனம் இருக்கக்கூடிய யுகம் கலியுகம். அந்த நேரத்தில் அந்த படைப்பு ஏற்படுது. என்ன படைப்பு ஏற்படுது? தன்னுடைய சாயலில் குமாரனை படைத்தார் அப்படின்னு வரும். அப்படி காமம் கோபம் இதிலே மூழ்கி இருக்கிற மனுஷனை அவரை மாதிரியே உடல் உணர்வு இல்லாமல் ஆத்ம உணர்வாக கடவுள் உருவாக்குறார். அதற்கான ஞானத்தை கொடுக்குறார். உன்னை ஆத்மான்னு ஒன்று ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவின் நினைவு செய்ய. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க, செத்துட்டதாகவே புரிஞ்சுக்கோங்க. வெறும் ஒளி. ஆத்மா இன்றைக்கி சக்தி இழந்து கிடக்குது. உடம்புன்னு நினைத்தாலே சக்தி இழக்குது, ஏன்னா புலனின்பம் இழுக்குது. நான் செத்துட்டேன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு இல்லை, இறந்துட்டா போய் பிறப்பாங்க. பிறந்தால் அந்த அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தான் அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்குமாச்சும் ஃபாலோ பண்ணும். அந்த மாதிரி இப்போ நமக்கு அப்பா அம்மா டீச்சர் குரு எல்லாமே சிவன் மட்டுமே. அவர் ஒரு வயோதிகர் உடலில் ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார்.
அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குற நீங்களும் நானும் பிரம்மாவின் குமாரர் குமாரத்திகள், அதான் பிரம்மகுமாரிகள் அப்படின்னு இந்த இயக்கத்துடைய பேர். ஸோ கடவுளுடைய படைப்பு தொழில் நடக்குது பிரம்மா மூலமாக. பிரம்மா மூலமாக உலகம் படைக்கப்பட்டதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருமே தவிர எப்படி படைத்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெருசாக யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த ஞானம் மனிதர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படும், ஆனால் ஃபுல்லாக வெளிப்படாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, பிரம்மா ஓம்னாரு உருவாயிடுச்சு, அங்கே கடவுள் அதேமாதிரி சொன்னார் உருவாயிடுச்சு, அப்படி புரிஞ்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா உலகம் எப்போவுமே இருக்கும். மனிதர்களுடைய குணம் மோசமாகும்போது உலகமும் இயற்கை சீற்றம் இந்த மாதிரி மோசமாக மாறும். மனிதர்களுடைய குணம் பக்காவாயிடுச்சுன்னா சதோ பிரதானமாகிடும். சதா காலமும் வசந்த காலம், பயங்கரமான அழிவை ஏற்படுத்தக்கூடிய வெயிலோ புயலோ கடும் மழையோ அப்படிலாம் இருக்குது. எப்போவுமே வசந்த காலம் இருக்குன்றார். தினமும் நைட்டு 10 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பித்ததுன்னா 12 மணி வரையும் பெய்யுமா, 2 மணி நேரம்தான். அந்த நதியோடைய யமுனை நதி கரையோரம் தான் சொர்க்கம் இருக்கும், இப்போ இருக்கக்கூடிய டெல்லி பகுதி. அங்கே அந்த யமுனை நதி கரை புரண்டு ஓடுற வெள்ளம் வரவே வராது, அதே மாதிரி வற்றியும் போகாது. எப்போவுமே ஒரே சீராக ஓடிக்கிட்டே இருக்குமா வருஷம் ஃபுல்லாக. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குப்பாங்க. ஆக்சுவலாக காலைல மழை பெஞ்சதுக்கான அறிகுறியே இருக்காதான். இப்போ கூட சில சமயம் அது மாதிரி ஆகும் இல்லையா, நைட்டெல்லாம் மழை பெய்யும், காலைல பார்த்தா ஒன்றுமே தெரியாது, மழை பெஞ்ச மாதிரியே இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய மலர்கள் அவ்வளோ வாசனை அடிக்குமா, அந்த காற்றுல நிரந்தரமாகவே ஒரு வாசனை இருந்துக்கிட்டே இருக்குமா. இங்கே இருக்கிற மாதிரி ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் அடிக்க தேவையில்லை. ஸோ அப்போ இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்க நினைக்க உடல்ன்ற உணர்வை மறப்பீங்க. கூடவே இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அந்த முரளியையும் கேட்கணும். அந்த முரளி என்னென்னா, கலியுகம் அழிந்து சத்தியுகம் வரும்ல, அந்த சத்தியுகத்தில் எப்படி இருப்பாங்க அதை பற்றிய ஞானம். அங்கே காமம் இருக்காது, ஆனால் மனிதனுடைய குணம் எப்படியோ அப்படி தான் போய் பிறக்கும். ஒருத்தன் காமத்தையே நினச்சிட்டு இறக்குறான்னா அடுத்தது விபச்சாரியாக பிறப்பான்றார் இல்லையா. காமத்தையே நினைக்கிறான்னா விபச்சாரியை நினைக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் மனைவியை நினச்சாலே அங்கே தான் போவான். ஸோ இன்றைக்கி உலகமே அப்படி தான் இருக்குது, விபச்சார விடுதியாக இருக்குது. அதான் இயேசு சொல்கிறார், எங்கள் அப்பா வீட்டை விபச்சார விடுதி ஆக்கிட்டீங்கன்ட்டு. ஸோ சிவாலயமாக இருந்த பாரத பூமி இன்றைக்கி எப்படி ஆகி இருக்குது இல்லையா. பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆனால் இதே பூமி மிக உயர்ந்த புனித பூமியாக மாறப்போகுது. அதற்கு தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ இறைவன் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளி புள்ளி ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை எடுத்து நாம் மற்றவர்களுக்கு சொல்கிறோம், எல்லாருமே வரும். இப்போ இதை ஒரு மரத்தோடு ஒப்பிடலாம். இறைவன் விதையாக இருக்கிறார். இந்த விதையில் இருக்கிற ஞானத்தை வச்சு நாம் ஞானத்தை எடுக்கிறோம். ஆனால் தெரியாது, நம்ம சொர்க்கத்தில் தேவதை ஆகிறதுக்காக எடுக்கிறோம். ஆனால் வேறு எப்பவுமே வெளில தெரியாது இல்லையா. ஆனால் வேருடைய ஆதாரத்தில் தான் ஒட்டுமொத்த மரமும் நிற்கும். கரெக்டாக. இப்போ இறைவன்கிட்ட ஞானத்தை எடுத்து எல்லோருக்கும் ஞானத்தையும் கொடுக்குறோம். ஆனால் எல்லோரும் எடுக்க போகிறதில்ல, சக்தியை கொடுப்போம். ஏன்னா உலகம் அழியும் பொழுது இப்போ எல்லாம் அகங்காரத்தில் ஆடுவாங்க, ஆல்ரெடி நாங்கள் சொர்க்கத்தில் தான் இருக்கணுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. எல்லாத்தையும் இழக்கும் பொழுது அவங்களுக்கு புத்தி வேலை செய்யும். ஸோ இப்போ கொடுக்குற சக்தி அந்த நேரம் அவங்க மனதை அமைதிப்படுத்தும். அப்போ இப்போவே கொடுத்தோம் இல்லையா, அந்த ஞானம் அவங்களுக்கு வேலை செய்யும். அந்த நேரம் ஞாபகம் வந்துடும், ஆமாம் சொன்னாங்களேன்ட்டு. ஃபுல் ஞானம் ஞாபகம் இருக்காது. ஆனால் இறைவனை உங்களை ஆத்மான்னு இறைவனை நினைங்க. பூர்வமத்தியில் நான் நட்சத்திரமாக இருக்கேன், என்னுடைய அப்பா செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அப்படின்னு நினைங்கன்னு சொன்னது ஞாபகம் வந்துடும். அதை நினைப்பாங்க. ஞாபகம் வராட்டினா கூட பேயாக இங்கே தான் அலைவாங்க. ஏன்னா உலகம் அழியும் போது குழந்தெல்லாம் பிறக்க முடியாது, எல்லாம் இங்கே தான் சுற்றின்னு இருக்கும் பேயா. அப்போ இறைவனை நினச்சி மேலே போகணும். அதுக்காக வைராக்கியமாக பேயாவது இந்த ஞானத்தை கேட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. ஸோ இப்போ பக்காவாக ஞானத்தை எடுத்தவர்கள் தான் சொர்க்கத்தில் வருவாங்க இல்லையா. அது தண்டு, கிளை இல்லாத தண்டு, எந்த மதங்களும் கிடையாது இல்லையா, எந்த பிரிவினையும் இருக்காது. ஒரே தர்மம், ஒரே வழி, ஒரே மொழி, ஒட்டுமொத்த உலகத்துக்கும். ஆக்சுவலாக பாரதம் மட்டும்தான் இருக்குமே, மற்றது எல்லாமே தண்ணிக்குள்ளே போயிடும் உலக அழிவில். ஸோ 2500 வருடம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மதங்கள், யூத மதம் வருது, கிறிஸ்தவ மதம் வருது, ஜெயின மதம் வருது, புத்த மதம் வருது, ஒன்று ஒரு கிளைகள். ஆனால்
அந்த மதத்துக்குள்ளேயும் இப்போ நம்ம இப்போ கிறிஸ்தவ மதத்தை வச்சு நிறையா உதாரணம் சொல்கிறோம் இல்லையா? எப்படின்னா இப்போ கொடுக்குற ஞானத்தை கிறிஸ்தவ ஆத்மாவும் வந்து எடுக்கும். கடைசி நேரத்தில் உலக அழிவின் போது வந்து எடுக்கும். அதை வச்சு தான் 2500 வருஷம் கழித்து பூமிக்கு வரும்போது அது ஞானத்தை சொல்லுதே தவிர மேலே கடவுள் ஞானத்தை கொடுத்து அனுப்புறது கிடையாது. இந்த பூமிக்கு வந்து தான் ஞானத்தை கொடுக்குறார். கரெக்டாக சொன்னால் கடவுள் எங்கேருந்து படைத்தார்னா இதே பூமியில் வந்து தான் படைக்கிறார். பூமி எப்பயுமே தான் இருக்கிறார். அதனால் கேட்பாங்க நாஸ்திகர்கள், பூமியை கடவுள் படைச்சார்னா எங்கேருந்து படைத்தார்? அவங்க கேட்குற கேள்வி கரெக்டு தான். ஏன்னா அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. பூமி எப்பயுமே இருக்கும். மனிதர்களை புது உலகத்துக்கு தகுதிப்படுத்துகிறார். இதே பூமி தான் இருக்கும், ஆனால் அங்கே வளம் மிக்கதாக இருக்கும். ஏன்னா உலகம் அழியும் போது எவ்வளோ அழிவு, எவ்வளோ ரத்தம் சிந்தும், அதுவே பூமிக்கு உரமாயிடும். ஸோ அந்த உரம் சொர்க்கத்தில் வளமாக இருக்கும் எல்லாமே. ஸோ இப்போ பாருங்கள், இறைவன்ற ஒரு புள்ளியில் அந்த ஆத்மாவுக்குள்ளே ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தை சொல்கிறார். அந்த ஞானத்திலிருந்து வெடித்து முதல்ல வேர்களாக பிரம்மகுமாரிகள் உருவாகிறோம். இதிலிருந்து அப்படியே தண்டு பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 2500 வருஷம் அப்புறம் கிளை இவ்வளோ பெரிய மரம், மனித சிருஷ்டி மரம். அந்த மரத்துடைய நினைவு தான் பின்னாடி இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீ, கல்ப விருட்சம் எல்லாமே. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? அதே மரம் தான் மறுபடியும் வளருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகம் அழியுதா, இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ மீண்டும் திரும்ப திரும்ப அதே தான் நடக்கும். 5000 வருஷம் முன்னாடி யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்தாங்களோ அவங்களே தான் இப்போவும் பார்ப்பாங்க. 5000 வருஷம் முன்னாடி யாரெல்லாம் இந்த ஞானத்தை கேட்டார்களோ அவர்களே தான் இப்போவும் கேட்டு மீண்டும் சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஒரு விஷயமும் இப்போ இங்கே ஒரு கொசு போனால் கூட 5000 வருஷம் முன்னாடி இதே கொசு போச்சு. இதே மரம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? ஸோ அந்தளவுக்கு துல்லியமாக நடக்குது. இதைத்தான் இயேசு வீட்டை இடித்து கட்டி எழுப்புவேன் அப்படின்ட்டு, இந்த மரத்தை அழித்து மீண்டும் இதே மரம் வருது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அதே இலை வருது, அதே கனி வருது. ஸோ இதை புரிஞ்சுக்கிறது வந்து டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது. கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்கணும். எல்லோருக்கும் இது புரியாது. ஸோ யார் சொர்க்கத்தின் தேவதைகளாக இருந்தார்களோ அவர்களுக்கு தான் புரியும். அவர்களுக்கு தான் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கான பொறுமையும் இருக்கும். ஸோ அப்போ புரிஞ்சுக்கலாம் அவங்க தேவதைகள் ஆத்மான்ட்டு. இந்த வீடியோ கீழே போடுற கமெண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க தேவதை ஆத்மாவா இல்லையா அப்படிங்கிறது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.